சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விஜய் என்ற பொறியியல் கல்லூரி மாணவருக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி டாக்டர்களுடன் மாணவரின் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தங்கள் மீது தொடர்ந்து தேவையற்ற புகார்கள் எழுப்பப்படுவதாக கூறி பணியை புறக்கணித்து மருத்துவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு 3 மணி நேரமாக சிகிச்சை எதுவும் வழங்கப்படவில்லை என கூறி நோயாளிகளின் உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உள்ளே இருக்க பேஷண்ட்டுகளை காப்பாற்றணும், முக்கியமான விஷயம். இப்போ வெளியே டாக்டருங்க வெளியே போய் போராடுறாங்க. முதல்ல நாங்கள் அங்கே உட்காந்தோம். போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் அவங்கள உள்ளே அனுப்பிச்சிடுறோன்னு சொன்னாங்க. இப்போ டாக்டருங்க போராட்டத்துக்கு ஆரம்பித்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. உள்ளே இருக்க மக்களுக்கு யார் உத்தரவாதம் சார்? மருத்துவர்களின் சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் மருத்துவர்களுடன் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். எனினும் அனைத்து மருத்துவர்களும் பணிக்கு திரும்பவில்லை.